எனது பட்டையை தீட்டு யூடியூப் சேனலில் பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள் தொடர் உங்களின் அமோக ஆதரவுடன் பெருவெற்றியடைந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இயற்கைக்கும் பெண்ணுக்குமான உறவென்பது தாய்க்கும் மகளுக்குமான பரிபந்தம் போல் ஒரு நீண்ட தொடர்ச்சி கொண்டது. எப்படி வெட்டுப்பட்டாலும் துளிர்த்து கொண்டே இருக்கிற மரம் போல் அது ஒரு மலர்மை சார்ந்தது. மண்ணும் நீரும் போல, காற்றும் ஒலியும் போல, ஒளியும் வெளியும் போல பல கண்ணிகளால் பிணைக்கப்பட்டது. கால மாற்றத்திற்கு தக்கபடி, சூழலுக்கு தக்கபடி, போராட்டத்துக்கு தக்கபடி தங்களை தாங்களே தகவமைத்து கொள்ளும் திறன் இயற்கைக்கும் பெண்ணுக்கும் எப்போதும் உண்டு. அது அவ்வளவு எளிதில் இந்த புற உலகுக்கு புலப்படாதது. எத்தனை சிக்கல்கள், எத்தனை இடையூறுகள், எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்வதில் இயற்கையும் பெண்ணும் ஒத்த குணம் கொண்டவர்களே. நடப்பு நிறுவன உலகம் பிரதேச ரீதியாக, உளவியல் ரீதியாக, உணவு மற்றும் உடை ரீதியாக பெண்ணை தன்வசப்படுத்த மேற்கொள்ளும் முயற்சிகள் ஒரு சிலரை மட்டும் வேண்டுமானால் மடைமாற்றியிருக்கலாம். ஆனால் பெரும்பாலான பெண் உலகம் அன்றாடம் வீட்டை கூட்டி பெருக்குதல் போல நிறுவன உலகத்தின் அணுகுதலை புறந்தள்ளி கொண்டுதான் இருக்கிறது. இந்த பரபரப்பு உலகத்தில் ரசனையை கோட்பாட்டு ரீதியாக வடிவமைத்து எவ்வாறு கையளிப்பது, அகம் மற்றும் சுயம் சார்ந்ததாக மட்டுமே அவரவர் உலகத்தை எப்படி கட்டமைப்பது என்ற குறுகிய கால பயிற்சிகளில்தான் நடப்பு நிறுவன உலகத்தின் மொத்த கவனமும் இருக்கிறது என்பதை ஏவாளின் பற்கள் என்ற தனது தொகுப்பில் காயத்ரி ராஜசேகர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். தீர்ந்து விடுவோமோ என மனம்பதற பொழியும் அருவி, அருவியாய் பொத்துக்கொண்டு வீழும் பெயல், குதித்தால் பறப்போமோ என நம்பத் தோன்றும் மலைமுகடு, உற்சாக பேரொலியுடன் கபடியாடும் கடல், ஜாதி முல்லையின் நிர்வாண வாசத்தோடு உப்பரிகை, கை அணைத்த சூட்டில் தகிக்கும் தேநீர், ரம்மியம் எத்தனை இருந்தன, மனம் அங்கிருக்க வரம் வாய்த்திருக்க வேண்டும் என்று காயத்ரி ராஜசேகர் சுட்டும் பெண்ணின் மனநிலை மற்றும் புரிந்து கொண்டால் அது ஒரு குறுகிய மனநிலையே. அதே காயத்ரி நினைவில் காடு கொண்டு உயிரிருத்தும் களிரென நான், காடென நீ என விழிப்பதையும் ஆண் பெண் உறவு மயமானதாக மட்டும் விளங்கி கொண்டு நகர்ந்துவிட முடியாது. இங்கே காடு என்பது ஒரு குறியீடு. அதை அன்பாக, காதலாக, முழு சுதந்திரம் ஏற்கும் மனநிலையாக, படைப்பாற்றலாக என வாசிக்கும் மனநிலைக்கு தக்கவாறு உருவகப்படுத்தி கொள்ளும் போது அந்த காடு நம்மை முழுவதுமாக உள்வாங்குவது புலப்படும். களிறு என்பது ஆண் யானையையும், பிடி என்பது பெண் யானையையும் குறிக்கும் சொற்கள். களிரென நான் என குறிப்பிடுவதன் மூலம் ஆணின் குரலில் இக்கவிதை ஒலிப்பது போலவும் கொண்டால், எப்படி வேண்டுமானாலும் இஷ்டத்திற்கு உன்னுள் உலவு விடும் நீதான் வரம்பு மீறினால் பற்றி எரிந்து உன்னிலிருந்து வெளியேறுதல் அல்லது உனக்குள்ளேயே மடிதல் தவிர வேறு வழியும் இல்லை என ஆண் பெண்ணை மிக துல்லியமாக புரிந்து கொண்ட உணர்வையும் வெளிப்படுத்துகிறது. இது ஒருபுறம் இருக்கட்டும், அழகான ஆண்களை பார்க்கையில் கண்ணியமாக இருக்கவா, கலைஞியாக இருக்கவா குழப்பமாக இருக்கிறது என ஒரு பெண் கவிஞர் தன் மனநிலையை வெளிப்படுத்தி இருந்தால் இந்த இலக்கிய உலகம் அதை எவ்வாறு கடந்திருக்கும்? அதையே நான் மிகவும் மதிக்கும், எனக்கு மிகவும் பிடிக்கும் மூத்த கவிஞர் விக்ரமாதித்யன் அழகான பெண்களை பார்க்கையில் கண்ணியமாக இருக்கவா, கலைஞனாக இருக்கவா குழப்பமாக இருக்கிறது என்று வெளிப்படுத்தும் போது அதே இலக்கிய உலகம் அதை தத்துவ ரீதியாக அணுக பரிந்துரைப்பதன் காரணம் என்னவாக இருக்கும் என இன்னமும் பிடிபடவில்லை. கவிதைகளில் நீ, நான், அந்த, இந்த என்ற சொல்லாடல்கள் அவசியமற்றவை. அவை இல்லாவிட்டாலும் கூட அவை இருந்ததற்கான பொருளை உணர்த்திவிட முடியும். ஆச்சரியக்குறிகள், கேள்விக்குறிகள், 3 புள்ளிகள், நிறுத்தற்குறிகள் இவை ஏதுமற்று சொற்கள் மூலமாகவே அவற்றை வெளிக்கொணர முடியும். பழைய உருவகங்கள் மீதான நம்பிக்கையை கைவிட்டு நடப்பு நிகழ்வுகளோடு தொடர்புடையவற்றை குறியீடாக கவிதைக்குள் கொண்டு வந்து ஒரு புது தோற்றத்தை அளிப்பதில் மென்மேலும் மெருகு கூடிவிடுகிறது நவீன கவிதை. அம்பிகா குமரனின் கவிதை மூலம் இதை தெளிவுபடுத்துவது சரியாக இருக்கும் என்று தோன்றுகிறது. வசியா, நீ தொலைவிலிருந்து அந்த பியானோவை இசைத்து கொண்டிருக்கிறாய். நிலம் உன் ராகங்களை வெடிப்புகளுக்குள் மழையாக்கி வைத்திருக்கிறது. மௌனம் கலைந்த காற்று சாளரத்தின் விளிம்புகளில் கண்ணீர் சிந்திவிட்டு செல்கிறது.
மெதுவாக பேசத் தொடங்குகிறாய் நீ, உன்னில் நனையத் தொடங்குகிறேன் நான். இக்கவிதையில் நீ, நான், அந்த என்கிற பதங்கள் வெறும் ஒலி குறிப்புகளாகவும் விழிப்புச் சொல்லாகவும் மட்டுமே துருத்தி நிற்கின்றன. அவை இல்லாவிட்டாலும் கூட கவிதை முழுமையடைந்து விடும்தான். வசியா, வெகு தொலைவிலிருந்து பியானோவை வாசித்துக் கொண்டிருக்கிறாய். நிலம் உன் ராகங்களை விடிப்புகளுக்குள் மழையாக்கி வைத்திருக்கிறது. மௌனம் கலைந்த காற்று சாளரத்தின் விளிம்புகளில் கண்ணீர் சிந்திச் செல்கிறது. மெதுவாக பேசத் தொடங்குகிறாய், உன்னில் நனையத் தொடங்குகிறேன். வாசித்துக் கொண்டிருக்கிறாய், பேசத் தொடங்குகிறாய் என்றாலே நீ என்ற பதம் வந்துவிடுகிறது. வெகு தொலைவில் என்றதற்கு பின் அந்த பியானோ என சொல்ல தேவையில்லை. வெகு தொலைவில் பியானோவை என்றிருந்தாலே போதுமானது. சொல் சிக்கனமே கவிதையை மெருகூட்டும். பியானோவை இசைத்தலும் அதன் ராகங்கள் வெடிப்புகளுக்குள் மழையாக தேங்குதலும் சாளரத்தின் விளிம்புகளில் காற்று கண்ணீர் சிந்துதலும் என இக்கவிதையில் பிரிவும் பிரிவுக்கு பின்னான கூடலுக்கு ஏங்கும் மனமும் என பெண் உணர்வுகள் வெளிப்படும் இடம் அலாதியானது. அதே சமயம் வசியா என்கிற அந்த ஒற்றை வார்த்தை இல்லாவிட்டால் இக்கவிதை காதல் என்கிற ஒற்றை பரிமாணத்திற்குள் மட்டும் அடங்காமல் நட்பு, உறவு என்ற பொதுத்தன்மைக்குள்ளும் நகர்ந்து கவிதையை மேலும் அழகு கூட்டியிருக்கும். பிரிவுக்கு தெரிந்தது என்ற தலைப்பில் இலங்கை கவிஞர் தீபிகா எழுதிய கவிதை இது. யாருமற்ற இரவில் தனித்திருக்கும் நிலவின் கண்களை ஒரு தூக்கம் துரத்தப்பட்ட விழிகளோடு உற்று பார்த்து கொண்டிருந்தேன். என் ஊர் தெரிந்தது. எருமைகள் படுத்திருக்கும் வயல்களில் முதுகுகளில் விருந்துண்டு கொண்டிருந்த வெள்ளை கொக்குகள் தெரிந்தன. அருகம்புல் படர்ந்து விரிந்திருந்த ஒற்றையடி பாதை தெரிந்தது. அதில் தடமிழுத்து போய்க் கொண்டிருந்த நாக்கினி புழு தெரிந்தது. காகத்தின் எச்ச தடம் காய்ந்திருந்த வீட்டின் மரப்படல் தெரிந்தது. அரிசிமா வறுத்த அடுப்படி சாம்பலுக்குள் சுருண்டு கிடந்த பூனையின் வால் தெரிந்தது. கிணற்றடி பாசிப்பூக்கள் தெரிந்தன. மாமரத்தில் குடியிருந்த அணிலின் வீடு தெரிந்தது. கொடியில் தனிமையாய் தொங்கிய உடுப்பு கொலுவிகள் தெரிந்தன. அணில் அரித்து மிச்சம் விட்ட பழுத்த கொய்யாப்பழப் பாதி தெரிந்தது. ஒன்றிரண்டு செவ்வந்தி பூக்கள் தெரிந்தன. இருமிக்கொண்டு படுத்திருந்த அப்பாவின் பித்த வெடிப்பு கால்கள் தெரிந்தன. நிலவு விழுந்து பளபளத்த அம்மாவின் சுருங்கிய முகத்தில் ஒரு தெய்வத்தின் சாயல் தெரிந்தது. பிறகு எதுவும் தெரியவில்லை என் கண்ணீரை தாண்டி. ஒரு காட்சிப்படுத்தலின் மூலம் தன் மெல்லிய பிரிவாற்றாமை உணர்வை வெளிப்படுத்துதல் என்பது அவ்வளவு எளிதல்ல. அரிசிமா வறுத்த அடுப்புச் சாம்பல், கிணற்றடி பாசிப்பு, கொடியில் தனிமையை தொங்கிய உடுப்பு கொலுவி, கொலுவி என்றால் ஆங்கிலத்தில் கிளிப், இவை ஊர்மெச்ச நடந்த திருமணத்திற்கு பின் பெண் வீட்டாரின் நிலையை தெளிவுபடுத்துகிறது என்பதோடு இக்கவிதையை கடந்துவிட முடியவில்லை. புகுந்த வீட்டில் அவரின் தற்போதைய நிலை குறித்தும் தாயின் மடியில் தலை வைத்திருந்த பொழுதுகள் குறித்தும் தெளிவுபடுத்துகிறது. இக்கவிதையில் பெரும்பாலாக பயன்படுத்தப்பட்டுள்ள தெரிந்தது, தெரிந்தன என்கிற சொற்கள் எந்த இடத்திலும் ஒருமை பன்மை எல்லையை மீறவில்லை என்பது பெரும் ஆறுதல். என்ன மனநிலையோடு எழுதத் தொடங்குகிறோமோ அதே மனநிலை அதை எழுதி முடிக்கிற வரை வாய்ப்பதென்பது அரிதான நிகழ்வாகவே அமைகிறது. கூப்பிடு தூரத்தில் ஒலிக்கிற சிறு அழைப்பொலியும் அப்போதைய கருத்தொழுங்கை குலைத்து போடுகிறது. அதை மீட்டுருவாக்கம் செய்வதான முயற்சியை காலமும் வயதும் ஒருவித நக்கல் தொனியோடே அணுகும்போது அதுவரை கட்டி வைத்திருந்த மணல் சிற்பத்தின் மேல் யாரோ கல்லை தூக்கி போட்டது போல் அப்படி ஒரு அயர்ச்சியும் அதிர்ச்சியும் ஏற்படுவதை தவிர்க்க முடிவதில்லை. அண்மையில் ஒரு இலக்கிய நிகழ்வுக்கு சென்றிருந்தேன். என் காதுபட 2 இலக்கிய மேதமைகள் பேசிக்கொண்டன. பொம்பளங்க எழுதுறத பத்திலாம் இப்ப பேசலன்னு யார் அடிச்சா என்றது மிக மிக பெரிய இலக்கிய மேதமை. ஜால்ரா அடித்தும் சொம்பு தூக்கியுமே பழகிய மிக மிக சிறிய இலக்கிய மேதமை சொன்னது. அப்படி சொல்லுங்க தலைவரே, விளங்கும்டா, உங்களையெல்லாம் திருத்தவே முடியாது.